மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா தளபதி அவர்களே, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளர் துரைமுருகன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, மரியாதைக்குரிய பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய திரிணாமுல் காங்கிரசுடைய பாராளுமன்றத்துடைய தலைவர் ஓபரான் அவர்களே, மரியாதைக்குரிய மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்து வந்திருக்கின்ற சரத்பவார் அவருடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் மேனன் அவர்களே, மரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற காஷ்மீரத்தில் இருந்து வந்திருக்கின்ற தேசிய மாநாட்டு கட்சியுடைய தலைவர் உமர் அப்துல்லா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற காலம் கருதி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண்களே, அருமை பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, காஷ்மீரமும் இப்பொழுது கன்னியாகுமரியும் சங்கமமாக இருக்கிறது. காஷ்மீரத்திலிருந்து ஒரு தலைவர், கன்னியாகுமரியிலிருந்து நாம் உங்களுடைய பக்கத்து மாநிலமான தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற காரணத்தினால மற்ற தலைவருடைய உரையை நீங்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய செயல் தலைவருடைய உரையையும் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் உரையை நீங்கள் கேட்க இருக்கின்ற காரணத்தால் மிக சுருக்கமாக முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். டாக்டர் கலைஞர் அவருடைய வைர விழா, முத்தமிழ் வித்தகர், தமிழுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர், தமிழ் மக்களுக்காக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியவர், அவருடைய வயது 94, அரசியல் பயணம் 80 ஆண்டுகள், சட்டமன்றத்திலே 60 ஆண்டுகள், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக 50 ஆண்டுகள் என்று உலக சரித்திரம் படைத்த டாக்டர் கலைஞர் அவருடைய இந்த வைர விழாவிலே அவரிடம் ஆசி பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். குறிப்பாக உலகத்தில் இருக்கின்ற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் தொடர்ந்து 14 முறை வெற்றி பெற்ற அரசியல் தலைவர் உலகத்திலே இல்லை. உலகத்தில் ஒரு தலைவரை நாம் கூற முடியாது. அதாவது கின்னஸ் புத்தகத்திலே எழுதப்பட வேண்டிய ஒரு தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் சொன்னது போல டாக்டர் கலைஞர் அவர்கள் பாரத ரத்னா மரியாதைக்குரிய மாநில அரசு, மத்திய அரசு அவரை கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன். மத்தியிலே ஒரு ஆட்சி, மதவாத சக்திகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன, மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே மேடையில் அறிந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது போல மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய செயல் தலைவர் தளபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய அரசியலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே மத்தியில அனைத்து சக்திகளையும், அனைத்து மதச்சார்பற்ற அணிகளையும் இணைக்கின்ற ஒரு தலைவர். இங்கே தமிழகத்தில் மதச்சார்பற்ற அணிகளை எல்லாம் இணைத்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஆட்சியை கொண்டு வருகின்ற ஒரு தலைமையை டாக்டர் தளபதி அவர்கள் ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழகத்தில் கூட இப்பொழுது ஒரு பேச்சு வராவது
பேர் சொல்ல முடியாத அளவிலே ஒரு ஆட்சி, பேரளவுக்கு ஒரு ஆட்சி, ஒரு பொம்மை ஆட்சி. டெல்லியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரிமோட் கண்ட்ரோல் தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ரிமோட் கண்ட்ரோலை தட்டினால் இவர்கள் உட்காருவார்கள். அவர்கள் அந்த ரிமோட் கண்ட்ரோலை விட்டுவிட்டால் எழுந்து நிற்பார்கள். ஓடு என்றால் ஓடுவார்கள், ஆடு என்றால் ஆடுவார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது. அதாவது ஒரு மதத்தை கடைபிடிப்பது ஒரு தனி மனித சுதந்திரம். இதற்காகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் 80 ஆண்டு காலம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவர் எந்த உணவை உண்ண வேண்டும் என்பது தனி மனித சுதந்திரம், எந்த உடை உடுத்த வேண்டும் என்பது தனி மனித சுதந்திரம். அதை தடுப்பதற்கோ மறுப்பதற்கோ எந்த சக்தியும் இந்த நாட்டிலே இல்லை. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அல்ல, சட்டம் மட்டுமல்ல, இது தனி மனிதனுடைய ஒரு உரிமையாக இருந்து வருகிறது. இதை எடுத்துக் கொள்ளுகின்ற வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மாட்டு இறைச்சியை உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்போது மாட்டு இறைச்சி என்று சொல்லுவார்கள், அதை உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்புறம் ஆட்டு இறைச்சியை உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு மீன் கறி உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு காய்கறி உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படி மத்தியிலே இருக்கின்ற ஆட்சி கோமாளித்தனமான ஆட்சியானது மக்களை துன்புறுத்துகின்ற ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் கலைஞருடைய சமூக நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய அந்த போராளித்தனமான அந்த குணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர் எதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை சமுதாயத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டுக் கொண்டு வருகிறாரோ அந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். அவர் வழியிலே செல்ல வேண்டும், அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.